Junk food is injurious to health. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் தான் சரியான தீனி பண்ணானமாச்சு. இதுக்கு என்ன விட்டு போட போறான்னு தெரியல. கேர்ஃபுல் வர்ணிகா. இது செட்டே ஆகல. என்னடா இது? வேற மாதிரி தான் யோசிக்கணும். யார் எப்படி எடுக்கலாம்? இப்படி எடுக்கலாமா இல்லை அப்படி எடுக்கலாமா? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அதுவா, காலேஜில் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுக்கு தான் கதை யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி எழுதுறதுன்னே தெரில. என்ன பண்ணுறா? எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? நம்ம டெட்புல் ஹீரோ நடிக்க வைக்கலாமா? அவர் தான் டெட்புல் 4க்கு நடிக்க போறாரே. ஆமால, அப்போ வேற யார்? நம்ம தளபதி விஜய். அவர் தான் அரசியலுக்கு போறாரே. ஆமா, ஒரு டிவிக்கு ரொம்ப பிஸியா. வேற யார நடிக்க வைக்கிறது? நம்ம விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸ் 4க்கு ஆங்கரிக்கு போறாருல. என்னடா சொல்ற? வேற யாரதான் நடிக்க வைதா? ஒரு ஹீரோ தெரியுமே. அப்படியே சொன்னு வச்சுக்கோ, ஆச்சரியப்படுவேன். அப்படியே வாயை திறப்பேன். மம்ஸ் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். பாய். நீ கேளு, இந்த படத்துக்கு யார் ஹீரோ தெரியுமா? மேத்யூ, மனசை தளர வைக்க கூடாதுடா. இந்த படத்துக்கு நான் தான்டா ஹீரோ. எவ்வளவோ அடிக்ஷன் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச அடிக்ஷன் என்ன? குடிகார அடிக்ஷன் இருக்கு, சிகரெட் அடிக்ஷன் இருக்கு, ஏன் கேம் அடிக்ஷன் கூட இருக்கு. இதுவும் இல்லாம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ட்ரக் அடிக்ஷன் மெயினா இருக்கு. ஆனா ஒரு அடிக்ஷன் இருக்கு, அது சொன்னா நீங்க சீப்பா நினைப்பீங்க. ஆனா அதுவும் பெரிய அடிக்ஷன். அது என்ன தெரியுமா? என்னத்த அப்படி மேல பாக்குறான்? எனக்கு பிடிச்ச 3 விஷயம் இருக்கு. அது என்னன்னா, சாப்பிட்றது. இந்த மாதிரி தான். நான் வெளில எங்கேயா போன வச்சுக்கோங்க, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் நம்ம நாக்கு ருசிக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வெளியில் வாங்கி சாப்பிடுவேன். இந்த மாதிரி தான் ஒரு நாள் எங்கள் அம்மா பர்ஸை சுருட்டிட்டு காலேஜ் கேண்டீனில் போய் சாப்பிட்டேன். அதை நீங்களும் பாருங்க. பிச்சு போடுவேன். அம்மா காலேஜ் போயிட்டு வரப்பா. சாப்பாடுலாம் வேணாம், நான் காலேஜ் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். காசா உன் பஸ்ல இருந்து சுட்டிட்டேனே. காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா பீஸா பர்கர்னு ஞாபகம் வந்துச்சு. உடனே நம்மளுக்கும் வயிற்றுல பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லி நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா சிப்ஸ் ஏதாவது சாப்பிடலாமேன்னு பார்த்தா சிப்ஸும் இல்லை. அப்புறம் ஃப்ரீஸை திறந்து பார்த்தா ஐஸ்கிரீமும் இல்லை. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்க போனேன். என்னம்மா இன்னைக்கு குழம்பு? ரசம். அது ரொம்ப விஷம். உப்புமா. அது ரொம்ப தப்புமா. வேற என்னதான் இருக்கு? கார குழம்பு. கார குழம்பா? ஐயோ, குழம்பாடாச்சு. ஒரு பீஸா பர்கர் சாண்ட்விச்லாம் கிடையாதா? இதே மாதிரி அடுத்த நாள் எங்கள் அம்மா கிட்ட என்னம்மா சமைக்க போறீங்க அப்படின்னு கேட்க போனேன். என்னம்மா சமையல் இன்னைக்கு? கீரை பாவக்காய். என்னது கீரை பாவக்காவா? எனக்கு கீரை பாவக்காய் வேணாம். நீங்கள் காசு கொடுங்க, நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன். ஆமாம், இவளுக்கு என்ன சாப்பிட்றாங்க? நவதானிய தோசை. நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும், நல்லா சாப்பிடு. என்னது இது ஸ்ட்ரென்த்து கிண்ட்டுன்னு? எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, டேஸ்ட்டாக முக்கியம். நீங்கள் காசு கொடுங்க, நான் போய் வாங்கணும். ஒரு நாள் நல்லா அனுபவிக்க போற, வயிற்று வலியில படுக்க போற பாரு. இவ எந்த நேரத்தில் சொன்னானே தெரில. நான் உள்ள வாந்தியா பேதியா இப்படி ஒரு மாதம் விடாமல் பாத்ரூம்லேயே வாழ்ந்துக்கிட்டு தானே பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் வாந்தி எடுக்க ஆரம்பித்தேன், லூஸ் மோஷன் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி ஒரு மாதம் விடாமல் விழுத்துக்கிட்டே இருந்துச்சுங்க. சரி, வேறு வழி இல்லாமல் டாக்டர் பார்க்க போனேன். டாக்டர் வரலாமா? டாக்டர், ஒரு மாசமா வயிற்று வலி டாக்டர், முடியல டாக்டர், ஜுரமா. என்ன சாப்பிடுவேன் நீ? நான் எப்பவுமே பர்கர், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் தான் நான் சாப்பிடுவேன். சாதாரண வயிற்று வலியாக தான்ப்பா இருக்கும். ஒரு மாசமா இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எழுதி தரேன், அதை மட்டும் போயிட்டு எடுத்துன்னு வந்துடுங்க. சரி டாக்டர், போயிட்டு வரேன். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு மருந்து மட்டும் எழுதி, அது மட்டும் வலியுமா போட்டுக்கோங்க. எத்தனையும் சீக்கிரமா வந்துடும், சரியா? அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். சரி டாக்டர், போயிட்டு வரேன். ஓகே,
நான் நினைச்ச மாதிரியே இருக்கு. அல்சர் இருக்கு. நீங்க இந்த பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டீங்கல்ல, ஆமாம் டாக்டர். இதனாலதான் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கு. ஒன்றும் இது பெரிய விஷயம் இல்லை. எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கு. இந்த பீஸா பர்கரு, அப்புறம் இந்த KFC அந்த மாதிரி நிறைய சிக்கன் சாப்பிட்றீங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது இன்னும் கண்டினியூ ஆகும்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, முடிஞ்ச உடனே இந்த தானிய வகைகள் எடுத்துக்கணும். இந்த கம்பு, கெவுரு அந்த மாதிரி இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடணும். நெக்ஸ்ட் தண்ணி நல்லா குடிக்கணும். திரும்பி போயிட்டு இந்த பீஸா பர்கர்ல போகக்கூடாது. அது இன்னும் சிவியரே ஆகிடும். உங்களோட வயிற்று வலி ரொம்ப சிவியரே ஆகிடும். இப்போதைக்கு நீங்க எதுவுமே காரமா சாப்பிடக்கூடாது. எதுவா இருந்தாலும் நம்ம உணவே மருந்தா ஆக்கி தான் உடம்ப ரெடி பண்ணணும். மாத்திரை மருந்து இல்லாம உங்க உடம்ப நான் குணப்படுத்தி அனுப்புறேன். ஓகே, எழுதி தரேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எதுவும் பயப்படாதீங்க. ஓகே டாக்டர். என்ன மாதிரி நீங்களும் சாப்பிடாதீங்க, ஹெல்த்தியாகவே சாப்பிடுங்க. லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட். தேங்க்யூ.